ஸ்ரீ குருபியோ நமக்கு குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டோகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாரா பலன். தாரானா நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். இன்றைய நட்சத்திர பலனை பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை ஆளுவதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரமோ நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, நம்மளோட குணங்கள் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனை நம்ம மீட் பண்ண போகிறோம், அப்போ அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கிறது, எப்படி நம்ம அதை சரியாக அணுகிறது அப்படின்றத பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். இது நான் என்னோடய லைஃப்லேயே செக் பண்ணிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் இதை வீடியோவை போடுறேன். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். தினசரியாக சில பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்கிறோம், கோவப்படுறோம், சண்டை போடுறது வருது, ஒரு விபத்து ஆகுது, இது மாதிரிலாம் நடக்குது. இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னா அதை ஒரு 50% தவிர்க்கிற மாதிரி பார்க்கலாம். அதை நம்ம முயற்சியில் ஈடுபடலாம். இன்றைய நட்சத்திர பலன் பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை செவ்வாய்க்கிழமை 7/6/2026 பராபவ ஆண்டு ஆனி மாதம் 23ஆம் தேதி, அஷ்டமி திதி, ரேவதி நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது ஜென்மதாரன்னு பார்க்கும்போது இன்றைய ஜென்மதார நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதார நட்சத்திரங்கள். இதில் என்ன மாதிரி நம்ம மனநிலை இருக்குன்னா, மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதக்கம் இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த தாரையில் என்ன செய்யலாம்? கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், சொத்து வாங்கலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், முதல்ல வேலைக்கு போகிறது இது பண்ணலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், சீமந்தம், நிச்சயதார்த்தம், காது குத்து, ஸ்ரீபுருஷ சேர்க்கை, எண்ணெய் ஸ்நானம், மொட்டை அடித்தல், காது குத்துதல், அப்புறம் கட்டிங் ஷேவிங் பண்ணிக்கிறது, அறுவை சிகிச்சை பண்ணுறது, மருந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஜென்மதாரையில் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்துதாரைனா பொருள் வரவு, காரிய சித்து. பூசம், அனுசம், உத்திரடாதி, இந்த 3 நட்சத்திரம் தான் சம்பத்துதாரு. சுபகாரிய தொடர்பான அனைத்து செயல்களும் செய்யலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனம் வாங்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம், பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் செய்யலாம். செல்வம் பறக்கும், பொருள் வரவு உண்டாகும், புதிய தொழில் தொடங்கலாம், தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரின்னு பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் விபத்துதாருனா கோபத்தால் காரிய இழப்புகள், மனக்குழப்பம், வீண் அலைச்சல், திருட்டு பயம், எதிர்பார்ப்பு, விபத்து இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இந்த தாரை வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, புதிய முயற்சிகள் இதெல்லாம் சுபகாரியங்கள்லாம் தவிர்த்துட்டு தினசரி நம்ம செய்யக்கூடிய வேலைகளை கவனத்தோடு செயல்படணும். இதில் இப்போ செய்யக்கூடாத பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் செல்லக்கூடாது, அதிவேகனமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. இது பிரச்சனைக்குரிய விஷயம். அதனால் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரைன்னு பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயந்தம் 3 நட்சத்திரம் சேமதாரை. ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். வீடு, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். வாங்கி கடனை திரும்பி செலுத்தலாம். நீண்ட நாள் நோய் இருப்பவங்க இந்த தாரையில் மருந்து எடுத்துக்கிட்டால் அது நல்லபடியாக குணமாகும். பாதியில் நின்ற கட்டிட பணிகளை ஆரம்பித்தோமா அந்த கட்டிடம் நல்லபடியாக முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரி பார்க்கும்போது மிருக சீரிசம், சித்திரை, அவிட்டம். இதில் பார்த்தா சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல், மனத்தடுமாற்றம், முடிவெடுப்பதில் சிக்கல், காரிய தடைகள் இதெல்லாம் உண்டாகும். இதில் அனைத்து சுபகாரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும். இதில் ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் கற்றுக்கலாம், யோகா கற்றுக்கலாம். என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, அந்த மாதிரி எந்த முயற்சியும் ஈடுபடக்கூடாது. இது எல்லாமே நம்மளுக்கு வில்லங்கத்தையும் பிரச்சனையும் கொண்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரின்னு பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரம் சாதகதாரி. எண்ணங்கள் ஈடுபடுதல், முயற்சிகள் பலிதமாகுதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுறது, பூமி சம்பந்தமான விஷயங்கள்,
அரசு வேலைக்கு மனு போடுறது, தேர்வு போட்டியில் கலந்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்குது நம்மளுக்கு, மருத்துவமனையில் போய் சேரணும் அப்படின்னும் போது இந்த தாரையில் போய் சேர்ந்தோம்னா நம்ம நல்லபடியாக உடம்பு சரியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். அதே மாதிரி வம்பு வழக்கு ஏதாவது இருக்குது, ஒரு கேஸ் போட போகிறோம் கோர்ட்டில், இந்த தாரையில் போய் நம்ம கேஸ் போட்டோம்னா நல்லபடியாக அது வெற்றியோட நம்ம வீட்டுக்கு வந்து சேரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரைன்னு பார்க்கும்போது கார்த்திகை, சித்திரை, உத்திராடம் அந்த 3 நட்சத்திரம் வதைதாரை. உடலில் சோர்வு, மனதில் இனம் புரியாத கவலை, பணிகள் நாட்டம் இல்லாமை, துன்பம் தரக்கூடிய நிலை உருவாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். இதில் கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செஞ்சக்கூடாது. வீண் வம்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம யாரு கூடயும் வந்து வாக்குவாதமோ இதெல்லாம் யாரோ நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ண வந்தாலும் நம்ம அதை தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரின்னு பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மைத்திரதாரி வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வர்றதுனால இது சந்திராஷ்டம நட்சத்திரம். இதில் வந்து மெயினான சுபகாரியங்களை வந்து தவிர்ப்பாங்க. திருமணம், சீமந்தம், அது மாதிரி நிச்சயதார்த்தம் இதெல்லாம் வந்து தவிர்ப்பாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட அனைத்து செயலும் செய்வாங்க. ஒரு திருமணத்துக்கு மண்டபம் புக் பண்ணுறது, ஐயர் புக் பண்ணுறது, சமையல்கார் புக் பண்ணுறது, பத்திரிக்கை வைக்கிறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்யலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி அடுத்தது வந்து பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரம் பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது அனைத்து சுப காரியங்களுக்கும் உகந்தது. புதிய விஷயங்கள், புதியதாக தொழில் தொடங்க போகிறோம், திருமணம் செய்யணும், காது குத்து, கல்யாணம் எல்லாமே செய்யலாம். இதில் நிலப்பத்திரிப்பதிவு, அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறது, சொத்து சம்மந்தமாக பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறது, நண்பரோட ஆதரவு உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணங்கள், மகான்கள் தரிசனம், திருமணத்துக்கு நகைப்புடவை வாங்குறது, தொழில் வியாபார ரீதியாக வெளியூர் வெளிநாடு போகிறது, இது எல்லாமே செய்யலாம். அனைத்து சுபகாரிகளும் உகந்த தாரை இந்த பரம மைத்திரதாரி. இதை வந்து எல்லோரும் கேட்டு பயன்படுறோம்னு நான் கேட்டுக்கிறேன். தினம் இது உங்களுக்கு எப்பப்போ டைம் கொடுத்தா கேளுங்க. உங்கள் தாரை எதுன்னு பாருங்கள். அந்த தாரை அன்னைக்கு இதில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்கள். நடந்தால் என்ன பண்ணணும்னா நம்ம தியானம், யோகா அது மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம மனசை ஒருமுகப்படுத்திட்டு இந்த மாதிரி நடக்க போகுது நம்மளுக்கு, நம்ம அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நடக்கணும். இப்போ விபத்துதாரி வருதுன்னா அன்றைக்கி 2 வீலரில் போகிறத தவிர்க்கணும். பஸ்ஸில் போயிடலாம். இல்லை 2 வீலர் போகிற கட்டாயமாக போய் தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னா வேகத்தை குறைச்சிக்கணும். ரொம்ப கவனமாக செல்லணும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும். இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இது கேட்டு எல்லாம் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.